ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். நீட் தேர்வு எழுதும் மாணவிகள் கழிவறை செல்லும் தேவை ஏற்பட்டால் அனுப்ப வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவு வரவேற்பை பெற்றுள்ளது. அதை விரிவாக பார்க்கலாம். MBBS மற்றும் பல் மருத்துவ கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு தேசிய தகுதி தேர்வு நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது. வேறு எந்த தேர்வுக்கும் இல்லாத வகையில் நீட் தேர்வுக்கான கெடுபிடிகள் ஆண்டுதோறும் சர்ச்சையை ஏற்படுத்தாமல் இல்லை. தேர்வு மைய குளறுபடி, பரிசோதனை கெடுபிடி, முரணான வினாக்கள், தேர்வு நேரம் என ஏதாவது ஒன்றின் வழியாக சர்ச்சை வந்து சேரும். ஏற்கனவே படபடப்பில் இருக்கும் மாணவர்களை கூடுதல் பதற்றத்துக்குள் தள்ளிவிடும் இந்த நடவடிக்கைக்கு பெரும் எதிர்ப்பு இருக்கிறது. காதணி, பின்னல் தலை, பரந்த கூந்தல், ஹேர் பேண்ட், வளையல், ஹேர் பின், எலக்ட்ரானிக் சாதனங்கள் உள்ளிட்டவை அனுமதிக்கப்படாது. அதோடு உள்ளாடைகள் வரை பரிசோதனைகள் நடத்தப்பட்டதும் நீட் தேர்வின் வரலாறுகளில் ஒன்று. இதனிடையே மாணவி ஒருவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த வழக்கும் அதில் வழங்கப்பட்ட தீர்ப்பும் நாடு முழுவதும் தேர்வு எழுதும் பெண்களுக்கு நியாயம் வழங்கி இருக்கிறது. 4 வயதில் தீ விபத்தில் சிக்கியதால் சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக தெரிவித்த மாணவி டயாப்பர் அணிவதுடன் அதை அடிக்கடி மாற்றிக்கொள்ளும் சூழலில் இருப்பதை சுட்டிக்காட்டி மனு தாக்கல் செய்துள்ளார். மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கூறியுள்ளது. அதில் நீட் தேர்வு விதிமுறைப்படி நாப்கின் உபயோகப்படுத்தும் வாய்ப்பு இல்லாததால் தான் மாணவி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். எனவே தேசிய தேர்வு முகமை உறுதியளித்தபடி டயாப்பர் அணிந்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என கூறினார். மேலும் மாணவி கோரும் சலுகை மறுக்கப்பட்டால் அவரால் நீட் தேர்வு எழுத முடியாமல் போகும் என கூறிய நீதிபதி, அவ்வாறெனில் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான பாகுபாட்டுக்கு வழிவகுக்கும் என்றார். இதை மனதில் வைத்து நீட் தேர்வு மையங்களில் மாணவிகளுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுப்பதில் அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்ற நீதிபதி, நாப்கின் உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்றார். முன்னரே கழிவறைகள் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு இருக்க வேண்டும். இதனால் கழிவறைக்கு செல்லும் மாணவிகள் தேர்வறைக்கு திரும்பும் போது அவர்களை மீண்டும் சோதனை செய்து தேர்வு நேரம் வீணாகாமல் தடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதை வரவேற்றுள்ள சமூக செயற்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிர், தேசிய அளவில் பல்துறை அறிஞர்களின் கருத்தை கேட்டு புதிய விதிகளை உருவாக்க வேண்டும் என்றார். இந்த மாதிரி ஒரு டைபர் அணிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் ஒரு எக்ஸாம் எழுத அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கறது ஒரு பேசிக் நீட்ஸ் இல்லை. இது எவ்வளோ பெரிய விஷயம். இது பேடு, எங்களுக்கு பேட் போடுறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கல, எவ்வளோ பெரிய சங்கடங்கள் இது. அப்படிலாம் கண்ணில் வண்ணவாரி விட்டுட்டா போகிறாங்க. இதெல்லாம் காட்டுற ஆர்வம் நாட்டை கொள்ளையடிச்சிட்டு அங்கங்கே போயிட்டு இருக்கான். அவங்ககிட்டலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நாட்டில் கொள்ளையடிக்கிறவன், கார்பரேட்காரன், பல பேர் ஏமாத்திட்டு போறவன், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்தனை பேர் தேர்தலில் எத்தனை பேர் ஊழல் பண்ணியிருக்கான், இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. போதிய கழிப்பறை வசதிகள் அவங்களுக்கு அமைத்து கொடுக்கணும். மருத்துவ உபகரணங்களுக்கு அவங்களுக்கு சரியான முறையில் கொடுத்துடணும். அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் பீரியடுக்கான ஹைஜீனிக் ப்ராடக்ட் அவங்க வைத்துக் கொள்வதற்கான முறையான ஒவ்வொரு சென்டர்லையும் இருக்கணும். அப்படி ஒவ்வொரு சென்டர்ஸுக்கும் நம்ம என்ன கொண்டு வந்துடலாம்னா, ஒரு மருத்துவ டீம், ஒரு 2 பெண் மருத்துவர்கள் கொண்டு அடங்கிய ஒரு குழு அமைந்து, அப்போ 2 பெண் மருத்துவர்கள் குழு ஒவ்வொரு சென்டருக்கும் அமைக்கலாம். நாட்டில் நடக்கும் தேர்வு எதுவானாலும் அது நேர்மையான முறையில் நடக்க நடவடிக்கைகள் எடுப்பது நல்லதுதான். ஆனால் அது தனி மனித சுதந்திரத்திலும் கண்ணியத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தாத வரை மட்டுமே நல்லதாகிறது. தேர்வுக்கு செல்வோரை வாஞ்சையாக வரவேற்காமல் அதிருப்தியில் அழைப்பது பெரும் கொடுமைதான். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் சகாய பிரதீபா. Happy wedding, என்றும் trending. Happy wedding. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.